ஹாய் கைஸ். இன்னைக்கு நம்ம மல்டி ஏஐ ஏஜென்ட் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். மல்டி ஏஜென்ட் சிஸ்டம்னா ஒன்றுமே இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ப்ராசஸை ஆர் ஒரு ஒர்க் ஃப்ளோவை ஒரு சிங்கிள் ஏஜென்ட்டை வச்சு நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஏஜென்ட் சிஸ்டம். பட் அதுக்கு பதிலாக நம்ம மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வைக்கிறோம் அப்படிங்கும்போது அது மல்டிபிள் ஏஐ சிஸ்டம். நம்ம ஏன் சிங்கிள் ஏஜென்ட்டுக்கு பதிலாக மல்டிபிள் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நான் ஒரு அசிஸ்டன்ட் பாட் கிரியேட் பண்ணுறேன் அப்படிங்கும்போது ஒரு சிங்கிள் ஏஜென்ட் வந்து நான் போடுறேன் அப்படின்னா அந்த சிங்கிள் ஏஜென்ட்டுக்கே நான் வந்து நிறைய டூல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுவேன். ஸோ நிறைய டூல்ஸ் கனெக்ட் பண்ணுறதுனால அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த சிங்கிள் ஏஜென்ட்னால அதை ஃபுல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ அது மேனேஜ் பண்ண முடியாதனால என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, ஒன்று கன்ஃபியூஸ் ஆயிடுது. நான் வந்து கேலண்டரில் புக் பண்ணுன்னு சொன்னால் அது இமெயில் அனுப்புறதும், இமெயிலில் நான் அனுப்பு அப்படின்னு சொன்னால் அது கேலண்டர் புக் பண்ணுறதும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது, மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது வந்து ஒரு 12 to 13 பிரான்ச்சஸ் மாதிரி போயிடுது. ஸோ எங்கே எது எது இருக்குது அப்படின்னு மெயின்டைன் பண்ண முடியல, குரூப்பாக இல்லை. அண்ட் தேர்டு வந்து ரெஸ்பான்ஸோட அவுட்புட்டோட குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும். ஏன் வந்து அவுட்புட்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப வேர்ஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏஜென்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ப்ராசஸ்க்கும் நம்ம ஒரு டைப் ஆஃப் ஏஜென்ட் போட்டோம் அப்படின்னா குவாலிட்டி வந்து இன்னும் அதிகமாக வரும். நான் அது எப்படின்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாமே சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு நார்மல் ஒரு ஏஜென்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நான் ஒரு ஏஐ ஏஜென்ட் க்ரியேட் பண்ணிவிட்டேன். இதுக்கு நான் வந்து ஒரு சேட் மாடல் கொடுக்குறேன். இப்போதைக்கு நான் எதுவுமே கனெக்ட் பண்ணாமல் நான் சும்மா டம்மியாக கொடுக்குறேன். ஸோ தட் என்னால் வந்து ஈஸியாக சீக்கிரமாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போ நான் ஒரு சிம்பிளான ஒரு ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி. இப்போ இந்த ஏஜென்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் வந்து ஒரு கேலண்டரில் ஒரு மீட்டிங் புக் பண்ணு, எனக்கும் இன்னொருத்தருக்கும் புக் பண்ணு அப்படின்னா அது புக் பண்ணணும். அண்ட் கேலண்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் சொல்லணும். அண்ட் ஒருத்தருக்கு மெயில் அனுப்பணும். இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ இதுக்கு மட்டுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஜிமெயிலில் சென்ட் மெசேஜ் இருக்குது, கெட் மெசேஜ் இருக்குது, கெட் ஆல் மெசேஜஸ் இருக்குது. கெட் ஆல் இந்த சென்ஸ், எனக்கு இப்போ கடைசியாக இன்பாக்ஸில் 10 மெசேஜ் வந்திருக்கும் அப்படின்னா அந்த 10 மெசேஜ் எனக்கு காட்டு அந்த மாதிரி. ஸோ என்னோட கூகுள் கான்டாக்ட்ஸை வந்து தனியாக இது பண்ணணும். அண்ட் இதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணுறதுக்காக சர்ப் ஏபிஐ இருக்குது. அண்ட் அதே மாதிரி கூகுள் கேலண்டர் அண்ட் வந்து கூகுள் கேலண்டரில் ஒரு ஈவெண்ட்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆர் அந்த ஈவெண்ட்டை வந்து கெட் பண்ணுறதுக்கு, அப்புறமா என்னென்ன ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு எல்லா ஈவெண்ட்ஸையுமே கெட் பண்ணுறதுக்கு, அண்ட் ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டை அப்டேட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம தனித்தனியாக போட்டிருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த சேட்டிட்ட நான் ஒன்று சொன்னேன் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இந்த மாதிரி ஒரு ரிசர்ச் எடுத்து எனக்கு வந்து என்னோட டுடூவில் வந்து ஆட் பண்ணிடு அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, ஏதோ ஒரு டாப்பிக்கை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணி டுடூவில் ஆட் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன்னா, இதுக்கு வந்து டூ மச் ஆஃப் டூல்ஸில் வந்து டூல்ஸோட ஆக்சஸ் இருக்குது இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு. ஸோ இந்த ஏஐ ஏஜென்ட்டுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகி இது வந்து டேட்டாவை எதுக்கு கொடுக்கறது, எதுக்கு வாங்குறது, எந்த டூலுக்கு கொடுத்து எந்த டூலுக்கு வாங்கணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்லேயே நிறைய டைம் அவுட்புட் வந்து தப்பாக கொடுக்குது. நம்ம வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம வந்து மல்டி ஏஜென்ட் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா. இப்போ மல்டி ஏஜென்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு செக்டாருக்கும் நம்ம வந்து தனித்தனி ஏஜென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் ஒரு மேனேஜர் ஏஜென்ட் மாதிரி ஒன்று போட்டுடலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு டாஸ்க் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த மேனேஜர் ஏஜென்ட்டோட வேலையே என்னவா இருக்கும் அப்படின்னா மற்ற ஏஜென்ட்டுக்கு அசைன் பண்ணுறது தான். ஓகேவா? ஸோ அந்த ஏஜென்ட் வந்து அந்த வேலையை கரெக்டாக பார்த்துக்குவோம். அண்ட் நம்ம இன்னும் ஒரு 2-3 ஏஜென்ட் கிரியேட் பண்ணியிருப்போம் இல்லையா, ஒரு செக்டாருக்கும். அந்தந்த செக்டாரோட வேலை வந்து அந்தந்த செக்டாரில் இருந்து எடுத்து கொடுக்கறது மட்டும் தான். ஸோ அந்த வேலையுமே ஈஸியாக பார்த்துக்கும். இப்போ நான் அதுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ நான் ஒரு 3 ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஏஜென்ட் நம்பர் 1, 2, 3. ஓகே. இப்போ நான் ஒரு 3 ஏஜென்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இந்த 3 ஏஜென்ட்டு நான் எது கொடுக்குறேன் அப்படின்னா, இது பேர் வந்து ஜிமெயில் ஏஜென்ட் அப்படின்னு இருக்கிறேன். ஜிமெயில் ஏஜென்ட். இதுக்கு வந்து கேலண்டர் ஏஜென்ட். இதுக்கு வந்து என்னோட ப்ராஜெக்ட் ஏஜென்ட் இல்லைன்னா டுடூ ஏஜென்ட், அந்த மாதிரி ப்ராஜெக்ட் டுடூ ஏஜென்ட் நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட வந்து 3 ஏஜென்ட்ஸ் இருக்குது. இந்த 3 ஏஜென்ட்டுக்கும் நான் வந்து இப்போ வந்து தனித்தனியாக நான் வந்து இது பிரித்து வச்சுக்கலாம். இப்போ 3 என்ன தேவை? ஃபஸ்ட்டு ஒரு மாடல் தேவை. ஓகே. ஸோ இப்போ நம்ம மாடல் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ டூல் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த 3 டூல் எடுத்துகிட்டு, ஜிமெயிலுக்கான 3 டூல் எடுத்துகிட்டு இங்கே நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம்.
அண்ட் நான் இப்போது எல்லா ஏஜென்ட்டுக்கும் அதோட டூல்ஸை வந்து நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போ ஜிமெயில் ஏஜென்ட்டுக்கு அதோட டூல்ஸ் கொடுத்துட்டேன், அண்ட் கேலண்டர் ஏஜென்ட்டுக்கு அதோட டூல்ஸ் கொடுத்துட்டேன், அண்ட் அதே மாதிரி டு டூ ஏஜென்ட்டுக்கு அதோட டூல்ஸ் கொடுத்துட்டேன். பட் இப்போ நம்மளுக்கு இருக்கிற பெரிய டவுட்டே என்ன அப்படின்னா, இந்த மேனேஜர் ஏஜென்ட்னால இந்த ஜிமெயில் ஏஜென்ட்டை எப்படி காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான். அண்ட் அதை நம்ம எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸ் எல்லாம் நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி இங்கே வந்து அசைன் பண்ணிட்டோம். ஸோ இதில் டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, நான் டூல் எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். இந்த மேனேஜர் ஏஜென்ட்டை இது கூட காண்டாக்ட் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு பேர் தான் இந்த நம்ம டூல் கிளிக் பண்ணோம் அப்படின்னா கால் N8N ஒர்க் ஃப்ளோ டூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஒர்க் ஃப்ளோஸை வந்து நம்ம வந்து கால் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ஒர்க் ஃப்ளோஸ் அப்படிங்கும்போது இப்போ இந்த கேலண்டர் ஏஜென்ட் வந்து ஒர்க் ஃப்ளோவில் இல்லாமல் ஒரு புது ஒர்க் ஃப்ளோ க்ரியேட் பண்ணி அந்த ஒர்க் ஃப்ளோவில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஸோ இப்போ என்னோட கேலண்டர் ஏஜென்ட் வந்து ஒரு புது ஒர்க் ஃப்ளோவில் இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து ஒரு ட்ரிகர் வேணும் இல்லையா? ஸோ நான் இதை கிளிக் பண்ணி வென் எக்ஸிக்யூட்டட் பை அனதர் ஒர்க் ஃப்ளோன்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஒரு ட்ரிகர் தான். இதை நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து ஆல் டேட்டா கொடுத்துருங்க, அக்செப்ட் ஆல் டேட்டா. ஓகே, ஸோ இந்த ட்ரிகர் வந்து முக்கியமாக எதுக்கு அப்படின்னா வேறு ஒரு ஒர்க் ஃப்ளோ கால் பண்ணால் மட்டும்தான் இந்த ஏஜென்ட் வந்து ரன் ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஏஜென்ட்டு கூட இதை கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ட்ரிகர் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். வேறு ஏதோ ஒர்க் ஃப்ளோ வந்து நம்மளை கால் பண்ணுதா, நம்ம வந்து டேட்டா கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கால் N8N ஒர்க் ஃப்ளோ அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? இது வந்து கால் பண்ணுறதும் இது வந்து அந்த காலை வந்து ரிசீவ் பண்ணுறதும். ஸோ இங்கே கால் பண்ணுறதுக்கு இது நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம். கேலண்டர் டூல். அண்ட் இங்கேயும் அதுக்கான பேர் வச்சுக்கலாம், கேலண்டர் டூல். இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா டு கெட் தி கேலண்டர் அப்படின்னு நான் போட்டேன். அண்ட் இங்கே நம்ம ஏதோ ஒரு ஒர்க் ஃப்ளோ வந்து கால் பண்ணலாம். இந்த ஒர்க் ஃப்ளோக்கு நான் என்ன பேர் வச்சுருக்கேன், ஒர்க் ஃப்ளோ 5ன்னு வச்சுருக்கேன். அதுக்கு பதிலாக நான் வந்து கேலண்டர் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு நான் பேரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து சேவ் பண்ணிடுறேன். இது வந்து சேவ் ஆயிடுச்சு. அண்ட் இப்போது என்னால் வந்து அதை வந்து கால் பண்ண முடியும். நான் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஃபஸ்ட் நான் சேவ் பண்ணிவிட்டேன். சேவ் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டேன். இப்போ பார்ப்போம் இருக்கான்னு. இங்கே இருக்குது பாருங்கள், ஒய்டி கேலண்டர் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு. இதுதான் அந்த ஒர்க் ஃப்ளோ நான் கால் பண்ணது. ஓகே, ஸோ இப்போ நான் இங்கே போட்டேன். இங்கே போடும்போது இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேலண்டர் டூல் வந்து இது கூட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த சேட் வழியே இந்த மேனேஜர்கிட்ட கேலண்டர் ஏதோ இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா கரெக்டாக இந்த டூலுக்கு போய் எடுத்துகிட்டு வந்துடும். அதுவும் இந்த டூலில் போய் இந்த ஏஜென்ட்டுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கும். அண்ட் இந்த ரிக்வஸ்ட் தான் இந்த ஏஜென்ட் தான் கீழே இருக்கிற எல்லா வேலையுமே பார்த்துக்கும். ஓகே, ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி தனித்தனி ஒர்க் ஃப்ளோ போட்டு தனித்தனியாக இந்த மாதிரி ஒர்க் ஃப்ளோ டூல்ஸை வந்து இங்கே வந்து போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது பிரச்சனை கிடையாது. இதோட எஃபிஷியன்சியை இன்னும் எப்படி பெட்டர் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? தனித்தனி ஏஜென்ட் யூஸ் பண்ணுறதுனால ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நம்ம தனித்தனி ஏஜென்ட்ஸ்க்கு தனித்தனி கேரக்டர்ஸ் கொடுத்துக்கலாம். கேரக்டர்ஸ் இந்த சென்ஸ் எந்த மாதிரி நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மேனேஜர் ஏஜென்ட் வந்து எதில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும்னா கம்யூனிகேஷனில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். இது வந்து டூல்ஸ் ஏஜென்ட்னு போட்டிருக்கு இல்லையா? இதுக்கு வந்து டூல்ஸ் ஆக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ நம்ம இங்கே ஏஜென்ட்டில் நம்ம இது வந்து கான்வர்சேஷனல் ஏஜென்ட் மாற்றிட்டோம் அப்படின்னா இது வந்து கம்யூனிகேஷனில் மட்டும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து எந்த டூலையுமே ஆக்சஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை, அதுக்கான நீடும் இல்லை. அப்படிங்கிறனால நம்ம வந்து கான்வர்சேஷனல் ஏஜென்ட் வச்சிட்டோம். அண்ட் மீதி எல்லா டூலையுமே நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி இப்போது ஜிமெயில் ஏஜென்ட் அப்படிங்கும்போது இந்த ஜிமெயில் ஏஜென்ட் வந்து டூல்ஸை ஆக்சஸ் பண்ணணும். ஸோ அதனால இது வந்து நம்ம ஒரு டூல் ஏஜென்ட் அப்படின்னு வச்சுருக்கோம். பட் இங்கே இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு வந்து டு டூ ஏஜென்ட் இருக்குது. இது வந்து டூலை ஆக்சஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ரிசர்ச்சும் பண்ணணும். ஸோ ரிசர்ச்சும் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளான் எக்ஸிக்யூட்டிவ் ஏஜென்ட் இருக்கும். இதை நம்ம மேனேஜருக்கு கூட கொடுக்கலாம். புரியுதா? இங்கே பாருங்கள், கிரியேட் ஹை லெவல் பிளான் ஃபார் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். இது கூட நம்ம மேனேஜர் கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய தெரியும். இப்போ நம்ம இதுக்கு வந்து ரியாக்ட் ஏஜென்ட் கொடுக்கலாம். ரியாக்ட் வந்து எந்த மாதிரினா ரீசனிங் அண்ட் ஆக்ஷன், அதை வச்சு ஒரு ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கோ இல்லைனா ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி. ஸோ இப்போ நான் இந்த ஏஜென்ட் வந்து ஒர்க் ஆகணும்னா என்ன பண்ணணும், திரும்ப இதே மாதிரி இதை காப்பி பண்ணிவிட்டு ஒரு புது ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிவிட்டு அங்கே போய் பேஸ்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு ட்ரிகர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா இது கூட இது கனெக்ட் ஆயிரும். அண்ட் முக்கியமாக நம்ம இந்த N8N இதை வச்சு அந்த ஒர்க் ஃப்ளோவையும் கால் பண்ணிட்டோம்னா கனெக்ட் ஆயிரும். அண்ட் இது வந்து முன்னை விட எஃபிஷியண்ட்டாக போகும். அவ்வளோதான். இதனால தான் நம்ம வந்து கண்டிப்பாக நார்மலாக ஒரு சிங்கிள் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மல்டிபிள் ஏஜென்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.